जय श्री माता नमः जय गुरुदत्त जय गुरु परशुराम நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி துவாதசி திதி பாலவ கரணம் சுபயோகம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுடைய சோம்பேறித்தனத்தை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுக்கணும். நீங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த 7.5 சனி வந்து என்னென்னா உங்களோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி உடலை ஒத்துழைக்காமல் பண்ணும். அதாவது உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோர்வை கொடுக்கும், அதே மாதிரி மனச்சோர்வை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய மைண்டு வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்து அப்படியே முடக்கிடும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். ஆனால் இதுக்கெல்லாம் வழிபாடு இருக்குது. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். குரு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாருங்க. அப்போ உங்கள் ராசியை பார்க்கறதுனால 7.5 சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். ராகு 12ஆம் இடத்துல, 6ல் கேது, இதெல்லாம் நன்மை தான் உங்களுக்கு. ராகு 12ல் 6ஆம் இடத்துல கேது, இது வந்து உங்களுக்கு பல நன்மைகளை கொடுத்துரும். இந்த 7.5 சனியில் வந்து உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துட்டுருக்குது. இந்த ஜென்மச்சனி வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் இருக்குது. இந்த ஜென்மச்சனி வந்து எல்லா விஷயத்தையும் தடை பண்ணாது. அதனால் அதை நினச்சி மட்டும் கவலைப்படாதீங்க. மற்ற கிரகங்களுடைய நிலை, உங்களுடைய ராசி அதிபதி யார்? குரு. அவர் உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வருட ஆரம்பத்திலேயே அவர் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தொழிலை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நல்ல டைம் தான். ஏன்னா குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சுப விரயம் பண்ணுங்கள். ஆனால் தெரியாத விஷயங்களில், உங்களுக்கு நாலேஜ் இல்லாத விஷயங்களில் முதலீடுகளை பண்ணாதீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு வேறு டிகிரி படிச்சிருக்கீங்க, ஆனால் ஐடி ஃபீல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா அது உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல்டு இல்லாமல் இருக்கலாம். அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா போட்ட முதலீடை எடுக்க முடியாது. நானும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு எது நல்ல பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் முதலீடு பண்ணி ஒரு தொழிலை ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். நல்ல வருமானம் பார்க்கலாம். லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகுது. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு பல மடங்கு உங்களுக்கு பெருகி வரும். நல்ல இன்கம்மை நீங்கள் பார்த்துட முடியும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடமே 11 தான். அதவே வந்து உங்களுக்கு குரு பார்க்குது 5ஆம் இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதெல்லாம் நல்ல யோகம் தான். அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனம், அதாவது டென்ஷன் படுத்துகிற மாதிரி கவலைகள், நீங்கள் வந்து பிஸ்னஸை தனியாக, உங்களோட உத்தியோகத்தை தனியாக, உங்களோட ஃபேமிலி தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கணும். இந்த ஃபேமிலியோட இதை கொண்டு வந்து பிஸ்னஸ்லேயோ, பிஸ்னஸ் டென்ஷனை கொண்டு வந்து ஃபேமிலிக்குள்ளேயோ போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே உங்களை விட்டு விலகி போயிடும். எதுவுமே வந்து எதுக்காக நீங்கள் பண்ணீங்களோ அது எதுவுமே சாத்தியம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். இந்த சனி சந்திரன், அதாவது உங்களுடைய ராசி மேலே எப்போல்லாம் சனி வருதோ அப்போல்லாம் மன இறுக்கங்களை கொடுக்கும். சந்திரனுக்கும் சனிக்கும் வந்து பகை இருக்குது. அப்போது மன இறுக்கத்தை கொடுக்கும், மன கசப்பை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், நல்ல குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நல்ல இறை வழிபாடு பண்ணணும், உங்களை ப்ளசண்ட்டாக வச்சுக்கோங்க. அதாவது நல்ல மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு போனால் மனம் நல்லா அமைதியாக இருக்கோ, சாந்தமாக இருக்கோ, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த இடத்துக்கு திரும்ப போங்க. அது கோவிலாகவும் இருக்கலாம், லைப்ரரியாகவும் இருக்கலாம். எங்கே போனால் உங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அமைதியாக ஆள் மனசில் நிறைய சிந்திச்சு பாருங்கள். குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் போனால் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி காவல் தெய்வம் வழிபாடு பண்ணுங்கள். கருப்பு சாமி, சங்கிலி கருப்பு, இந்த மாதிரி மதுரை வீரன், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு
இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் குருவோடைய வீட்டில் சனி இருக்கார். அப்போ சனியோடைய குரு யாருன்னா காலபைரவர். காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் போட்ட பணம் வரலை அப்படின்னாலும் சரி, பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகலைனாலும் சரிங்க, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பர். காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லா தடைகளுமே உங்களுக்கு இந்த 7.5 சனினால் என்ன பாதிப்புகள் இருக்கோ அத்தனை பாதிப்புகளுமே வந்து விலகிரும். பொதுவாகவே வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் செய்யுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து காலபைரவர் வழிபாடாக இருந்தாலும் சரி, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம், அதாவது நல்லா இருட்டினதுக்கப்புறம் சந்திரன் வந்துடும் இல்லையா, நிலா தெரிஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு சீக்கிரமாக பலிக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல வாழ்வு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ நாளாக உத்தியோகத்தில் என்ன தடை இருந்துச்சோ அது எல்லாமே நீக்கிடுவார் கேது. ஸோ 6ஆம் இடம் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல இருந்த தடைகள்லாம் நீக்கி நல்ல அமைப்புகள் இருக்குது. இப்போ வேலை நல்லபடியாக போகும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனம் தேவை, நிதானம் தேவை. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் எடுத்தோம் கவுத்தோங்கிறத பண்ணாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் ஃபில்ட்ரு இல்லாமல் பேசாதீங்க. இப்படி பண்ணாதப்போ இது தப்பு தானேன்னு சொல்லாதீங்க. அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் உண்டு, உங்கள் உத்தியோகம் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அப்போ தான் இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்க முடியும். உங்கள் கண் முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்கும். அடடா இவன் இப்படி சொல்கிறானே, இவங்க பாதிப்பாவாங்களே, இது பிரச்சனையாயிருமே, அவனுக்கு அது நல்லதில்லையே, இது எல்லாம் மண்டைக்குள்ளே ஓடும். ஆனால் உங்களுக்கு மற்றவங்களுக்காக நீங்கள் போவீங்க, ஆனால் உங்களுக்காக யார் வருவா? இந்த சூழ்நிலையில் யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் சுற்றி இருந்து என்ன செய்வாங்க, யாருக்காக பண்ணீங்களோ அவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து உங்களை கை காமிச்சிருவாங்க. அதனால் 7.5 சனியில் பொதுவாகவே அமைதியாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பணிச்சுமைகள் அதிகரிக்கும். ஒரு வேலை கொடுக்குறாங்க, மற்றவங்களோட வேலையும் சேர்த்து உங்ககிட்ட வாங்குவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. இப்போ கஷ்டப்படுறது பின்னாடி பலன் இருக்கும். ஏதோ ஒரு கஷ்டம், அதுக்கு பணிச்சுமையே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே வாலண்டியாகவே செஞ்சுருங்க. அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நல்ல உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வருமானத்தில் எந்த வித தடையும் இருக்காதுங்க. நீங்கள் விரும்பின துறையில் போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் கம்மியாகும். இப்போ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், புக்கை எடுத்தால் இன்ஸ்டா போகலாமா, இது யூடியூப் போகலாமா, ரீல்ஸ் பார்க்கலாமா, சேட் பண்ணலாமா அப்படின்னு ஆப்ஸ்லேயே இருப்பீங்க. நமக்கு வந்து படித்தா மட்டும்தான் வாழ்க்கைங்கிறத உணர்ந்து படிக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி படித்தாதான் வாழ்க்கை நல்ல ரேங்க்குக்கு போக முடியும், ஒரு நல்ல அதிகாரியாக வர முடியும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் படிப்புங்கிறது, பேசிக்கான படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடிப்படை கல்வி இருந்தால் மட்டும்தான் எந்த துறையிலுமே சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மீனராசி குழந்தைங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. படிப்பில் இருக்காங்களோ இல்லையோ, உடனே உங்ககிட்ட வந்து சச்சின் டெண்டுல்கர் என்ன படித்தார் அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அடிப்படை கல்விங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அதாவது வந்து இந்த டைம் சரியில்லாதனால திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக விஷயங்களை புரிய வச்சுருங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா காசு கொடுக்காதீங்க, ஃபீஸ் கட்டாதீங்க, சோறு போடாதீங்க, இதில் எது வேணால் செய்யுங்க. ஆனால் அடிக்கக்கூடாது, வன்சொல் பேசக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கட் பண்ணுறது மூலிமா அவங்க உணர்வாங்க. தன்னிலையே உணர்த்தணும். அதுதான் இந்த காலத்தில் தேவை. உயர்கல்வியில் படிக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அலட்சிய போக்கு ஆபத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் சேர்ந்து சுற்றுறது, அரியர் வச்சாதான் கெத்து அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கைவிட்டுருங்க. அப்புறம் வாழ்க்கை போயிடும். நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். உங்களோட திறமைகள் நல்லா இருக்குது. பொதுவாகவே மீனராசிக்காரங்க ரொம்ப நல்ல திறம்பட செயல்படக்கூடியவங்க. அவங்களுக்கு நல்ல நாலேஜு, 10 பேர்த்த கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்குது. அதாவது ஒரு பெரிய கூட்டத்தையே வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு. ஆனால் நீங்கள் வந்து இந்த சூழ்நிலைகள் சனி உங்களைய சிந்திக்க விடாது. இந்த ஜென்ம சனி வந்து பார்த்திங்கன்னா மூளையை மழுங்கடிச்சிருங்கிற மாதிரி சிந்திக்க விடாது.
நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வ குலதெய்வ ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டு மூலிமா சரி பண்ணிக்கோங்க. முடியலைன்னா மெடிடேஷன் இருங்க, அதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருங்க. நிறைய பாசிட்டிவாக அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்கள். அது பிடிக்குதோ இல்லையோ நிறைய எழுதி பாருங்கள், பாசிட்டிவாக நிறைய எழுதி பாருங்கள். படிக்க முடியலைன்னா எழுதி பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா 4ஆம் இடத்துல 6 மாதத்துக்கு குரு இருக்காரு, அதுக்குள்ளே வாங்கிக்கோங்க. பதவி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கனால 6 மாதத்துக்குள்ளே நல்லா படிச்சிங்கன்னா ஒரு வேலையில் போய் உட்காந்துறதுக்கு உண்டான அமைப்பு. முக்கியமாக பேங்கிங்கு, டீச்சிங் ஃபீல்டு, முக்கியமாக பேங்கிங்கு, அந்த டெட்டுன்னு சொல்லுவோம்ல அது, இந்த மாதிரி கவர்மெண்ட் இது வந்து டிஎன்பிசி இது மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகுங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கனால கடன் ரீதியாக வந்து மன உளைச்சல் இருப்பீங்க. இந்த வருடம் படிப்படியாக கடனை குறைக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உறுதியாக ஒரே நாளில் உங்கள் கடன் அடைக்க முடியாது, ஆனால் படிப்படியாக அடைஞ்சிரும். கடனால் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறது. அதே மாதிரி சில கேஸு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே போட்டிருப்பாங்க, சில கேஸ் வந்து நீங்கள் மற்றவங்க மேலே போட்டிருப்பீங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பாய் வரதுக்குள்ளே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக முடியும். அதே நேரத்தில் மருத்துவத்துறை, அதாவது மருத்துவ செலவு உண்டு. மருத்துவத்தில் அதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவரை ஆலோசனை பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா சில ஆயிரங்களில் உங்கள் பிரச்சனைகள் முடியும். இல்லை அப்படின்னா சர்ஜரி, கண்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடும். அதனால் கவனமாக இருக்கணும். 7.5 சனியில் ஏதாவது ஒரு மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்குது. சொத்து சேர்க்கை இருக்கா அப்படின்னா பொதுவாக குரு 5ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலு சொத்து சேர்க்கை வாங்குங்க. ஜூனுக்கு அப்புறம் வந்து வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வருது. அந்த டைமில் வாங்குங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வாங்க வேண்டாம். பொதுவாகவே வந்து இந்த தாயார் வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில் என்னென்ன வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சோ அந்த அத்தனை வில்லங்கங்களுமே போய் உங்களுக்கு உண்டான வந்து ஷேர் பாகப்பிரிவினை வந்து உங்களுக்கு வந்துடும். குரு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது என்ன வரும் அப்படின்னா சகோதரர்களிடையே, அதாவது மூத்த சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை தான். நம்ம குருபலம் திருமணம் யோகம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த சனியோடைய பார்வை அவ்வளோ பிரசித்தியாக இருக்காது. ஸோ அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அமைப்புகள் இல்லை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ அல்லது அந்த 7ஆம் அதிபதி திசா புத்தி நடக்கிறவங்களை வந்து குரு பார்வையோ இருந்தால் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடி சூழ்நிலைகள் உண்டாகும். மனதுக்கு பிடித்தவர்களால் நெருக்கடி சூழ்நிலைகள், டென்ஷன், டிப்ரெஷன் ஏற்படும். இது எல்லாமே கடந்து வரத்தான் வேணும். காதலிக்கிறவங்க கல்யாணத்தில் முடியுமான பல எதிர்ப்புகளை தாண்டி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. நம்ம வந்து சினிமா ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து டக்கு முடிவெடுத்தீங்க, உங்கள் வாழ்க்கையே புரட்டி போயிட்டுரும். 7.5 சனி என்னை என்ன செய்யும் அப்படின்னு கல்யாணம் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, வாழ்க்கையோடைய யதார்த்தத்தை சொல்கிறேன். அதனால் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது சனி 7ஆம் இடத்தை பார்த்துருக்கனால கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியங்க. அதே மாதிரி வாக்குவாதங்கள் இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் எது மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயம், உங்கள் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய விஷயம், அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்காமல் சண்டை போடுறது, அதனால் மன உளைச்சல் ஆகிறது, இது எல்லாம் கட்டாயம் வரும். இந்த சூழ்நிலைகளில் ரொம்ப நிறுத்தி நிதானமாக கையாளணும். இல்லை அப்படின்னா உறவுகள் பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
சனி மூணாம் பருவியாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. இந்த ரியல் எஸ்டேட்டு, இந்த வீடு விற்கக்கூடியது, இடம் விற்கக்கூடியதெல்லாம் இந்த டைமில் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக இந்த வீடு விற்காதான்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் கிடைக்காது. அவங்கக்கிட்ட உறவுகள் சுமூகமாக இருக்காது. பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் சகோதரன் இளையதாக இருந்தாலும் சரி, மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட சூழ்நிலையில் அவங்க செய்ய மாட்டாங்க. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் உடன் பிறந்தவங்களோட அனுசரித்து போகிறதா நல்லது. காசு பணம் கொடுக்கலனாலும் ஒரு பிரச்சனைனா துணைக்கு வந்து நிற்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைமு. ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அரசாங்க பதவியில் 7.5 சனியாக இருக்கும்போது லஞ்ச லாவணிகளில் ஈடுபடக்கூடாது. உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ பைலாஸில் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை தாண்டி ஒரு விஷயத்தை கூட நீங்கள் செய்யக்கூடாது. 10 மணிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்குமா 6 மணி வரைக்குமா உங்கள் டியூட்டியோ அந்த டைமை தாண்டி நீங்கள் வேலை பார்க்காதீங்க. எல்லாமே 7.5 சனியில் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும். ரூல்ஸை மீறி பிரேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வேலைக்கு ஆபத்துகள் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் அது பிரேக் ஆகுது. அது வந்து ரூல்ஸை மீறி இருக்குது, இந்த செஞ்சால் நாளைக்கு பின்விளைவு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. தயவு செய்து அதை செய்யாதீங்க. பனிஷ்மெண்ட்டை கொண்டு போயிடும். ஜெயிலுக்கு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாகும். மக்கள் மத்தியில் மிக பிரபலியமாகக்கூடிய அமைப்பு. நிறைய யோகங்கள் இருக்குது. அவார்ட் கிடைக்கிறது, அதே உயரிய விருதுகள் வாங்குறது, அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்களோட விஷயங்களை வந்து கலை இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 7.5 சனியை தவிர்த்துட்டா மீதி எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. 7.5 சனி என்ன பண்ணும் அப்படின்னா டென்ஷனை ஏற்படுத்தும். அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுக்கிட்ட காமிக்க சொல்லும். வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைகள்கிட்டயோ அல்லது கணவர்கிட்டயோ காமிக்க சொல்லும். நிறுத்தி நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பணிச்சுமை நிறையா இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட தவறாக நடந்தால் 1% கூட யோசிக்காமல் டக்குன்னு உங்களோட ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிருங்க. ஏன்னா இந்த 7.5 சனியில் நம்மளை வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருப்போம். எப்படியாவது காப்பாற்றி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க உதவிக்கரை நீட்டுவாங்க. அது மூலிமா தவறாக நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் உங்களோட விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஸோ அப்படிப்பட்ட வேலையே தேவையில்லைன்னு வந்துடுங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகாதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகாதீங்க. அடுத்த வேலை காத்துக்கிட்டு இருக்கு. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா சனி சோதிப்பார். நீங்கள் அந்த வேலையை விட்டு வந்தீங்கன்னா இன்னொரு வேலை உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. பட் ஆனால் நீங்கள் அது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா சனி இன்னும் கர்மாவை அதிகப்படுத்தி பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கிடுவார். அதே மாதிரி பேர் கெட்டு போயிடும். இதனால கண்ணீர் விட்டு அழுகணும். ஸோ அதனால் இதெல்லாம் தேவையில்லை. உங்களோட விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருங்க. எல்லா விஷயங்களையும் தப்போ ரைட்டோ கணவர்கிட்ட, கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணணும். கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் கட்டாயம் அப்பா அம்மாட்ட, உங்களுக்கு யார் கன்வீனியண்ட்டாக இருக்காங்களோ அப்பாவோ அல்லது அம்மாவோ அவங்கக்கிட்ட கட்டாயம் இதை ஷேர் பண்ணிடணும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஷேர் பண்ணி பழகுங்க. அது உங்களை பெரிய லெவலில் பாதுகாக்கும், காப்பாற்றும். இதை மட்டும் நீங்கள் தயவுசெய்து செஞ்சுருங்க. ஆடை ஆபரண சேர்க்கையில் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். கவலையப்பட வேண்டாம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, அதாவது இப்போ என்னென்னா உங்களுடைய ராசி அமைப்புப்படி 7.5 சனி நடந்தாலும் மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த சனியும் சந்திரனும் சேரும்போது என்னென்னா அது பெரும் மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மற்றவங்களுக்குலாம் எப்படியோ இல்லையோ இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்கும்போது
ஒரு விஷயத்தை கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதை தாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சேர்த்துட்டிங்கன்னா மக்களுடைய சப்போர்ட்டு அபரீதமாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஏழரை சனினால் எந்தவித பாதிப்பும் இல்லை. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ ஒரு பதவி கிடைச்சிரும். நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்படணும். இந்த ஏழரை சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. யாகங்கள், பூஜைகள், வேள்விகள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷனை மீட் பண்ணிங்கன்னா எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க. ஒரு நல்ல அமைச்சராகிறது, ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கறது, மக்களோட ஆதரவுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடுது. பொதுவாக மீனராசிக்காரங்க வந்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல காலம்தான். நீங்கள் என்ன செஞ்சாலும் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்பு, உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். பல கசப்பான விஷயங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 4ஆம் இடம் பதவி ஸ்தானம், அதில் குரு, அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்த்துருது. அதனால் அது ஒரு நல்ல அமைப்பு. ஒரு நல்ல பேரு புகழ் இது எல்லாமே வாங்கி மிகப்பெரிய லெவலில் உயர்வுக்குண்டான வழிகள் தான் இந்த 2026 உங்களுக்கு கொடுக்க போகுது. பொதுவாகவே மீன ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியம் மெயினாக இருக்குது. குரு 5ஆம் இடத்துக்கு வராரு, உச்சமாகிறாரு. அதனால் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக வந்து குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கரெக்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள், உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள், இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள், தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும், அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும்.
மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 எப்படிமா எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா 7.5 சனியில் ஜென்ம சனியை கடந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், எந்த ஒரு செயலும் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவேறல, ரொம்ப மூளையில் முடங்கி போயிடும், நிறைய கண் திருஷ்டிமா, எந்த ஒரு சின்ன வேலை செய்தாலும் நாங்கள் பலனடைகிறோமோ இல்லையோ மேற்கொண்டு எதுவும் செய்யலை, உனக்கு என்னப்பா ஒரு பெரிய குறை, நீ அப்பேற்பட்ட ஆள் இப்பேற்பட்ட ஆள், அவங்களோட இருக்க இவங்களோட இருக்கன்ற அந்த சொல்லுவாங்க இல்லையா, கண்ணடி பட்டாலும் சொல்லடி பட்டாலும் அதில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கணும். வேலையில் ரொம்ப ப்ரெஷர்மா, வேலைக்கு போனாலும் அந்த சம்பளம் எங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு நெருக்கடியான சூழலாக இருக்குது, மேலதிகாரி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாப்புல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, வேலையை விட்டுட்டு வந்துடுவோன்னு பயமாக இருக்குது அப்படின்னும் நிறைய மாற்றங்கள் வந்து மனைவி ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல இருக்கேன், உணவுலாம் எங்களுக்கு சரியாக இருக்க மாட்டுது, சாப்பாடு விஷயம்னா எதுவுமே இல்லை, ஒரு வண்டி வாகனம் பதில் தெரிஞ்சாலும் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூழல் அமையல, நிறைய விபத்துக்களை சந்தித்தோம், நிறைய வந்து உடல்நல குறைபாடு, குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறைய மருத்துவ செலவு ஆகுது, நிறைய வந்து தேவையில்லாத வேற்று மொழி பேசுபவராக ஃப்ரெண்டு நம்பி வாங்கி கொடுத்தேன், என் முதுகில் குத்திட்டா, என்னை இன்றைக்கி கடங்காரனா நிற்க வச்சிருக்கான், நான் இன்னொரு இடத்துல கடன் வாங்கி தான் கொடுத்தேன் அப்படின்னு புலம்பி சொல்லக்கூடிய மீன ராசிக்கு இன்னும் பெண்கள் கேட்கவே வேண்டாம். குடும்பத்துக்காக உழைச்சேன், செஞ்சேன், என்னை வந்து யாருமே புரிஞ்சுக்கல, இன்றைக்கி நான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு குற்றம் சாற்றக்கூடிய ஒரு என்ன சொல்லல பாரம் சுமக்கக்கூடிய ஒரு சுமல் தாங்கியாக தான் இருக்கனே தவிர என்னுடைய உணர்வுகளை யாரும் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. என் மனைவி புரிந்து கொள்வாளா, என் கணவன் புரிந்து கொள்வாளா, என் குழந்தைகள் புரிந்து கொள்ளுமா அப்படின்னு ஏங்கி தவித்த மீனத்திற்கு ஜூன் 2 உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஏற்றம் மாற்றம் காலம், பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். 7.5 சனியில் தான், அதுவும் ஜென்ம சனியில் தலையில் ஒரு பெரிய பாரம், ஒரு இருட்டு வழிப்பாதை. இப்போ வந்து உங்களுக்கு என்ன பாருன்னா ஆண்டவன் வந்து ஒரு வெளிச்சத்தை காட்டுறாரு. தலையில் வெயிட் இருக்குது இல்லாமலாம் இல்லை, நம்ம போகிற வெள்ள இங்கே கல், இங்கே முள், இங்கே இதெல்லாம் இருக்குதுன்னு நீ பார்த்து இனிமேல் நடக்க போகிறீங்க. மெதுவாக நடந்தாலும் அந்த வெற்றியும் அந்த வந்து ஒரு செயலும் வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக நிலையானதாக இருக்கும். தொழிலில் இருந்தால் எல்லா வித சூழல்களையும் படிப்படியாக மாற்றி தருவார். ஜான்லேருந்தே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த ஒரு சூழல்லாம். உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்ல ஊதிய மாற்றம், உத்தியோக மாற்றம், நல்ல தொழில் மாற்றம், பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுறது, மாற்றுமொழி வேற்றுமொழி பேசுபவர்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள்லாம் கிடைப்பது, குலதெய்வத்துடைய அருள் வந்து பரிபூர்ணமாக உங்களுக்கு வந்து கிடைக்கப் பெறுவது. இது வரைக்கும் வேண்டுதல் வைக்காதவங்களாம் இப்போ போய் குலதெய்வத்தை பார்த்து ஒரு சல்யூட் போட்டு உன்னால தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடி காசு அம்மாவுக்கு போட்டு ஒரு 11 சுற்றிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து உடல்நிலை குறைபாடு, ஒரு உறவுகள் சில வந்து நிறைய நம்பி ஏமாந்த ஒரு ஏமாற்றங்களை வந்து இது பண்ணது, ஒரு விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுலேயுமே வந்து என்னால் ஒரு முழுமையாக வந்து ஒரு தீர்வு ஒரு பயணிக்க முடியலாமா, நிறைய கஷ்டங்களை சந்திச்சேன். வண்டி வாகன யோகம் இல்லை, சுக குறைபாடு, அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் பிரச்சனை, விரயம் வர்ற பணம் இந்த கையில் காசு வர இந்த பையில் செலவாயிடும், தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டுக்கு நடந்து என்னுடைய சரிச்சே போச்சு அப்படின்னு பலவித கஷ்டங்களை பட்டவர்களுக்கு இப்பொழுது 5 வந்து உங்களுக்கு 5 குரு கெஞ்சினாலும் கிடைக்காத அம்சமான பலன்களை வழங்க போகிறார். நல்ல திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, பிள்ளைகள்லாம் என் புகழ்ச்சி கேட்கல, ஒரு குழந்தைக்கான மருத்துவம் எடுத்துக்கணும், இப்போ தாய் தந்தையர் என்ற பட்டத்தை வந்து சிறப்பாக கொடுக்கும், உங்களை தெளிவாக்கும். அப்படியே முகம்லாம் கருக்குலைஞ்சு போயிருக்கும் இல்லையா, மீனத்தில் இருக்கிறவங்களாம் பாருங்கள் ஒரு தேஜஸே இல்லாமல் இருக்கும். இப்போ அந்த அச்சம், பயம், குழப்பம், டென்ஷன், அந்த தேவையில்லாத ஒரு விரக்தி இதெல்லாம் போய் நம்மளாலையும் பயணிக்க முடியும். என்னால் முடியுமான்னு பயந்தவர்கள் இப்போ ஐ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல வீடு வண்டு வாகன யோகம், கணவன் மனைவிக்குள்ளேயே இந்த கருத்து வேறுபாடெலாம் இருந்தால் அதெல்லாம் வந்து உணர்ந்து இந்த காலத்தில் அப்படி தான் இருக்க போகுதுன்னு நீங்கள் கடந்து வரப்போகுது. உடல் ஆரோக்கியத்துலேயும் ட்ராவல்லையும் ரொம்ப கவனம் வச்சுக்கணும். விலை உயர்ந்த பொருட்களில் வந்து கவனம் வச்சுக்கணும். ஜூன்லேருந்து நம்ம வந்து டிசம்பருக்குள்ளே கடகடன்னு எல்லா வேலைகளையும் முடித்துக்கொள்ளணும். உங்களுக்கு இப்போல்லாம் வந்து இது வரைக்கும் எல்லாமே எதிர்மறையாக தென்பட்டுச்சுன்னா இப்போ எல்லாம் நேர்மறையாக இருப்பது, உங்கள் நாலேஜ், உங்கள் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்வது, உங்கள் லைஃப்பில் ஒரு அப்லிப்ட் வருவது, எல்லா வகையிலையுமே தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை பாக்கியம், உங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு மற்றவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையிலேருந்து தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு இருந்த அந்த ஒரு விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் நீங்கி போகிறதுலேருந்து மாணவர்களுக்கு இது வரைக்கும் அந்த குழப்பெல்லாம் இருந்துச்சு இல்லையா, எல்லாருடைய உதவியிற்கான ஒரு குழப்பம் முடிவெடுக்க முடியாமல் அந்த குழப்பம் தீர்ந்து இப்பொழுது உங்கள் முடிவுகளை நீங்களே எடுப்பதிலிருந்து ஒரு நுழைவுத் தேர்வில் இல்லையா, நீட்டு நாட்டாலாம் சிறப்பாக பண்ணி கவர்மெண்ட் கோட்டாலேயே உங்களுக்கு அந்த படிப்புகள் கிடைப்பது, வெளிநாட்டு கல்வி கிடைப்பது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தடைப்பட்டு இருந்தவர்களுக்கு இப்போ கிடைப்பது, அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது அப்படின்னு 7.5 சனியில் ஜென்ம சனியை கடந்து கொண்டிருந்தாலும் இந்த 1வது ரவுண்டு 3rd ரவுண்ட்லாம் ரொம்ப வந்து கடினமாக வெளியில் வரணும். இவங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதே கிடைக்கணும்னு பார்க்காதீங்க, திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். எது கிடைச்சாலும் அதில் நின்று நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன்னு வந்து திறமையாக நீங்கள் நின்று
உத்வேகமாக பயணிங்க. எல்லாத்துக்குமே வந்து ரெடியாக இருங்க. அதே போல் செகண்ட் ரவுண்டாக இருக்கிறவங்கலாம் சோதனைகளை வென்று சாதனை காட்டுவீங்க. ஏன்னா 7 சனியில் சாதனைத்தவர்களே அதிகம். அதனால் உங்களுக்கு தேவையானது தான் கிடைக்கணுன்ற எதிர்பார்ப்பை வச்சுக்காதீங்க. எந்த சூழல் இருந்தாலும் அதில் பயணிப்புன்றதை வந்து இது பண்ணிக்கொள்ளுங்க. எப்படிம்மா இப்படிலாம் வந்து நான் ஏற்பட முடியுமா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்களை பார்த்து இவெல்லாம் ஒரு ஆளான்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி வந்து ஐயோ அவர் அப்பேற்பட்ட ஆளுன்னு பேசுகிற அளவுக்கு வைக்கக்கூடியது உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு. உங்களை பார்த்து கண் திருஷ்டி போட்டவங்க செஞ்சவங்க அதனால் செய்ய முடியாது இப்போ அனைத்துலையும் போய் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒளி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் இந்த மந்திரத்தை இந்த வருடம் முழுதும் சொல்வது இல்லை வாழ்நாள் முழுவதும் சொல்லும்போது உங்களுக்கான அந்த பொருளாதாரம் வரும். பொருளாதாரம் வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமே. இப்போ பொருளாதாரம் தானே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வருமானமும் இல்லாமல் அப்படியே கிடப்பில் இருக்குதம்மா அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தையும் உங்களுக்கு சித்தின்ற வெற்றியையும் புத்தியையும் தரக்கூடியதற்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியம். நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு விநாயகர் மந்திரம், சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் நிதி கணபதியே நமக. இந்த பீஜ மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகி தடைகள் நீங்கி உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வழங்கக்கூடிய காளி யாருன்னு கேட்டிங்கன்னா இதை சொல்லும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். அந்த காளியை ரொம்ப பேர் போனவங்க அவங்க. கொல்கத்தாவில் உள்ள தக்ஷணேஸ்வரம் காளி அந்த அம்மா எவ்வளோ பெரிய விசேஷம். கொல்கத்தா காளினாலே உடம்பு மெய் சிலுத்துதும் பேரை சொல்லும்போது. அந்த காளியை வழிபடுவது பார்த்திருப்பவர்கள் போங்க. அப்படி இல்லை அந்த படத்தை டவுன்லோட் பண்ணுவது. நீங்கள் வந்து ஓம் மகா காளிகாயை நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய, குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் ஓம் மகா காளிகாயை நமக அப்படின்னு நீங்கள் ஒரு 54 தடவை உச்சரித்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணி நெற்றியில் இட்டு கொள்ளும்பொழுது உங்களுக்கான ஒரு குடும்ப அமைதி, சந்தோஷம், நல்ல குடும்ப உறவு, பணம், பொருளாதாரம், உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு உயர்வது, உங்களுடைய தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பது, உங்களுக்கான ஒரு பதவி ப்ரமோஷன், அரசியலங்கள் செல்வங்கள் கிடைப்பது, ஒரு மாநில மத்திய அரசிலிருந்து நல்ல ஒரு விடுதல் அவார்டு, எல்லா நலன்களும் பாக்கியங்களும் நல்ல குடும்பமும் சொல்வாக்கும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மீனத்திற்கு அப்புறம் என்ன, இந்த 2026 உங்களுக்கு தாறுமாறான சிறப்பான பலன்களை வந்து 26 உங்களுக்கு வந்து தாறுமாறாக வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மீன ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் இந்த காலகட்டம் வந்து உச்சத்தை தொடுவீங்க. பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்க, கொஞ்சம் சனி ராகுக்கு இதெல்லாம் தசாபுத்தி நடக்குது அப்படின்றவங்க, ஒரு சந்திரன் புதன்லாம் வந்து ஒரு அந்தரம் போகுது, சனி ராகு கேது செவ்வாலாம் தொடர்பு இருக்குன்னா பெண் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே போல் தாய்மார்களும் கவனமாக இருக்கணும். எதிர்ப்பாளரிடம் ஆண்களாக இருக்கும்போது உடல் ஆரோக்கியம், வண்டி வாகன பிரயாணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு, எதிரில்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. இந்த அரசு துறை பெரிய ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க கவனம் கவனம் கவனம், இதையும் நினைவூட்டுகிறேன். மீன ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க பொழுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே
டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப்போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கணும்னா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா? ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மீனராசி அன்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கங்களும் 2026ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். மீனராசி அன்பர்களுக்கு 2026 எத்தகைய சாதகமான பலன்களை தரப்போகுது, எத்தகைய பாதகமான பலன்கள் தரப்போகுதுன்னு பார்த்துக்கலாம். மீன ராசினாலே குரு பகவான் தானுங்க. மீன ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியின் அதிபதி 4ல் இருக்கிறார். அப்போ அவரோட விஷயங்கள்லாம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்களை பார்த்து எப்பவுமே ஒரு குருஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஏதாவது உதவி செய்யணும், நிறைய தெரியாத சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பக்குவமே அப்படி தான் இருக்கும். பக்குவப்பட்ட ஒரு மனசு யாருன்னா மீனராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஒரு இரக்கமான மனம் யாருக்குன்னா மீனராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 4ல் போய் உட்காந்துட்டு இருக்கார் குரு பகவான். அப்போ என்னென்னா வீடு, வண்டி, வாகனம், குடும்பம், தாயார், இதுதான் அவங்களோட யோசனையே. வீடு ஏதாவது ஒரு பண்ணணும், கடன்லேருந்து அதை மூட்டி எடுக்கணும், புதிய வீடு வாங்கணும், வீடை கட்டணும், புது வண்டி வாங்கணும், அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும். இதே தான் அவரோட வாழ்க்கையில் திங்கிங்கில் இதே தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த 2026ல் பார்த்தீங்கன்னா வருடத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஏற்படும் பொழுது குரு பகவான் கடகத்துக்கு போகிறார். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1க்கும் 10க்கும் அதிபதியான குரு பகவான் 5ல் போய் நிற்கிறாருங்க. அப்போ என்ன ஆகும், மனதிற்கு பிடித்த ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அவர் என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த தொழில் அமையும். அது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தொழிலாகவும் இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்வ ஒரு தொழிலாகவும் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு வருடத்தின் பிற்பகுதியில். அத்தகைய சிறப்பான ஒரு விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனராசி என்பர்களுக்கு இருக்கு. மீனராசியின் 2க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறார். குடும்பத்தின் மூலமாக, தந்தையின் மூலமாக ஒரு விதமான அழுத்தம், வருமானம் சார்ந்த விஷயம், சில அழுத்தம், படிப்பு சார்ந்த விஷயம், சிறிய அழுத்தம் இருக்கும். ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்னன்னா ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். அதில் எது நம்ம முதல்ல எடுத்து பண்ணுறது தான் அது ப்ரெஷர், வேறு ஒன்றும் இல்லை. எதுவுமே கிடைக்குமான்னு கேட்டால் எல்லாமே கிடைக்கும். அதில் எது எடுத்து முதல்ல பண்ணுறது, எதை 2வது பண்ணுறது. அதாவது இப்போ ஒரு 2 ஸ்வீட் இருக்குன்னா ஜிலேபியை முதல்ல சாப்பிட்றதா, லட்டு முதல்ல சாப்பிட்றதா, ரெண்டுமே ஸ்வீட் தான், ரெண்டுமே நம்மளுக்கு தான் இருக்குது. எதை முதல்ல எடுத்து சாப்பிட போகிறோம், இந்த ஒரு தயக்கம், இந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். இது நல்ல ப்ரெஷர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஸோ மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக 2026 அமைய போகுதுன்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி மீனராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான
சுக்கிர பகவான் 10ல் இருக்கிறார். அப்போ 3க்கு 8ம் சரிங்களா. புதிய முயற்சிகள் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளால் சிறிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல மறைமுக வருமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக மீனராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தொழில் சார்ந்த முயற்சிகள் ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுத்தும் சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதி புத பகவான் 10ல் இருக்கிறார். அப்போ 4க்கும் 7க்கும் அதிபதி புத பகவான்னா வீடு சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்கள், கணவன் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அதனால் இவங்க கூட எப்படி பழகணும், என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு செய்ய வேணும், என்னென்ன கடமைகள் இருக்குது, அந்த கடமைகள்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுக்கும் பொழுது இவங்க ஒரு நல்ல ஒரு மனிதராக இந்த காலகட்டத்தில் தேவையான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 5ஆம் அதிபதி சந்திர பகவான். ஸோ மனசு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா ஒரு சஞ்சல நிலையில் ஏற்பட்டு இருக்கும். இதற்கு தீர்வு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிக சிறப்பான ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் விரும்பியதை அடையக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு மிக சிறப்பான ஒரு வழிபாடாக மீனராசி அன்பர்கள் திகழப்போகுதுன்னு சொல்லுவான். 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் 10ல் இருக்கிறார். அப்போ அரசாங்கம் சார்ந்த தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட்லேயாவது போயிருப்பார் கவர்மெண்ட் கூட. அரசாங்கம் சார்ந்த ஒரு சிறிய அழுத்தங்கள் வேலையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதில் ஓவர் கம் பண்ணிடுவார். அதை ஒரு கான்ட்ராக்டாக போயிடுவார். இல்லை அரசாங்கம் சார்ந்த தொழிலையே ஒரு எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள், கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 11ல் இருக்கார், 10ல் இருக்கிறார். அப்போ மறைமுக வருமானம் கிடைக்கும் சரிங்களா. குடும்பத்தில் மறைமுகமான வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து தந்தையாரின் உடல்நிலை. மீன ராசி அன்பர்களின் தந்தையாரின் உடலை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவரும் 10ல் இருக்கிறார். ஸோ தந்தையின் உணவு கட்டுப்பாடு, தந்தையின் உடல்நிலைக்கு சரியான உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். ரொம்ப சூடான பொருளாக சாப்பிடக்கூடாது சரிங்களா. ஸோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் பார்த்துட்டாருன்னா அவரோட போன் இஷ்யூஸ் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட செக் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. தாயாரின் உடல்நிலையும் சிறிய ஒரு அழுத்தம், அவங்களுக்கும் சின்ன ஒரு மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுற வாய்ப்புகள் உண்டு. பெரிய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸான வாய்ப்புகள் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் உண்டு. 11-12 ராகு பகவான் இருக்கிறார். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக பண்ணணும்னு நினைப்பார். இடம் வாங்கினாலும் பெரிய இடமா வாங்கணும், பெரிய காராக வாங்கணும் சரிங்களா, சினிமா துறையில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பார். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 11-12க்குரிய சனீஸ்வர பகவான் ராசியிலே இருக்கிறார். அப்போ லாபங்கள் விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம். லாபங்கள் விரயம்னா என்ன ஆகும்? விரயம்னால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். செலவாக நினைப்போம், அது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு ஒரு லாக் பண்ணி போகிற இடத்துல பணத்தில் ஃபியூச்சரில் அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்குது, கையில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அனைத்து செல்வ வளங்களையும் தரக்கூடிய ஒரு மாதமாகவும், தொட்டது துலங்கக்கூடிய ஒரு மாதமாகவும், தடைகள் விளங்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 திகழப் போகுதுன்னு சொல்லலாம். இத்தகைய சிறப்புகளை கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு அடியனின் ஒரு முறை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது.
அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தீங்கன்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தீங்கன்னா மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, அந்த தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகத்தில் 10-4 பரிவர்த்தனை ஆறுது. அதனால் உங்கள் சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் மன அழுத்தம் உண்டு. என்ன சார் எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி வருது. 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வருது. இதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள், மன அழுத்தம் நிச்சயமாக
நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஒரு தீர்க்கமான முடிவு எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்க முடியாத காலமாக இருக்கும். அதனால் வந்து பிரச்சனைகளை கையில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனுடைய பார்வை வேறு இருக்குது. ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை அமையும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். அந்த காலகட்டத்தில் புதிய வேலை அமையும், புதிய கடன் அமையும். அதுவும் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதாவது அதை வாங்கிட்டு கட்டுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அடகு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால், அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு மே மாதத்திலிருந்து சனி பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு, ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, உடம்பில் வந்து இந்த சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு, அது தவிர இந்த இது சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், இந்த மாதிரியான டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர வந்து இந்த தேங்காய், தென்னை மரம் அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, தோப்பு வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கு பின்னடைவு இருக்கும். இந்த மீனராசிக்காரர்கள் தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல கேது பகவான் வரார். எப்போ அப்படின்னா 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதம் 2026 வர்றார். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா 11ல் ராகு வந்து அபரிமிதமான பணத்தை கொடுப்பார். அபரிமிதமாக கொடுப்பார். ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் உணர்ந்து சனி பகவான் வேறு இருக்கார். அதனால் உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கோ. ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்தது. ஆனால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலையும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு சுமாரான வருஷமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. பணம் வரும், ஆனால் உடல்நிலை பின்னடைவு ஏற்படும். எடுத்துக்கொண்ட விஷயங்களில் நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் ராசிநாதனே இருக்கார். நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும். இருந்தாலும் குழந்தை பாக்கியம் அக்டோபர் நவம்பருக்குள்ளே ஆகணும். அதுக்கப்புறம் கேத்து வர்றதுனால அந்த காலகட்டத்தில் அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேத்து பகவான் இருக்கார். சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த விசேஷங்கள் பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பண வரவில் அபரிமிதமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் அவசியமாக வந்து இந்த தேய்பிறை அஷ்டமி அதில் வந்து கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்கும். தேய்பிறை அஷ்டமி வந்து கால பைரவருக்கு மிக சிறந்த நாள்.
கால பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னா சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார். அவர் தான் வந்து அந்த கோவிலை பார்த்துக்கிறதா சொல்கிறார். அதனால் கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி மிகவும் சிறந்த ஒரு நாள். ஏன்னா சனி பகவானுடைய உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து நல்ல சுபர்கள் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இதை பாருங்க, பண்ணுங்க. அதை தவிர நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முடிஞ்சதுன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த 2026 கிடைக்கும். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்திங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்திலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமானத்துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை
மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது. டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய, ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத ஒவ்வொரு ராசியை போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது, இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். என்ன விஷயத்தில் நமக்கு அனுபவிக்க போகிறோம் இப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு ராசி அதிபதி குரு பகவான் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். அப்படியே வீட்டில் ஒரு நிம்மதியாக இருந்துட்டு தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு தான். அவன் சம்பாதிச்சு என்ன பண்ணுறான்? சுகம் கிடைக்காம சுற்றிட்டு இருக்கான். நம்ம பாருங்கள் சுகத்தோடு ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ மீன ராசிக்காரர்கள்லாம் இந்த காலம் எப்படின்னா சோகமாக இருக்க போகிறீங்க. அப்போ சுகமாக இருந்தால் நமக்கு எல்லாமே வேணும் இல்லை, சும்மாவே இருக்க முடியுமா சோகமாக? என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாமே என்னென்னாக்கா நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குவாங்க, தொழிலில் தான் ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு நிறைய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அரசியலே தொழிலாக செய்வாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் அரசியல் என்பது சேவையாக இருந்துச்சு, இப்போல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அதனால் பிஸ்னஸ் அரசியல் செய்வாங்க. நிறைய பேருக்கு வந்து புதிய அரசியல்வாதிகளின் தொடர்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியான தொடர்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நிறைய அரசியல்வாதிகளின் பங்களிப்பு வரும். இல்லை அவங்க வந்து பினாமியா இப்போ என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், நீ பண்ணு, எனக்கு ப்ராஃபிட்டில் இவ்வளோ கொடு அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நபர்கள் உள்ளே வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி கடை வச்சேன் கொள்வார் இல்லை, இந்த வள்ளலார் சொன்ன மாதிரி டீ கடை திறந்தால் குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையாப்பா அப்படின்னு இருந்த போய் இப்போது மொத்த பேரும் உங்கள் டீ கடையில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ அப்போது கந்திருஷ்டி பொறாமை இதெல்லாம் கூட கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம பாட்டுட்டு நல்லா வந்துச்சே கொஞ்சம் நிம்மதி. ஏன்னா குறிப்பாக மீனராசிக்காரங்க என்னென்னாக்கா இந்த கந்திருஷ்டி பொறாமைக்கெல்லாம் பயம் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு ஆழம் மனதில் ஒரு பயத்தோடையே செய்வாங்க. அவன் ஏதாவது சொல்லிடுவானா, இவன் பார்த்துருவானா, இவன் பண்ணிவிடுவான் இப்படின்ற ஒரு சிறிய பயத்துடனே போகும். ஏன்னா அறிவு அதிகமானவே பயம் வந்துடுங்க. நிறைய விஷயத்தை தெரிஞ்சு பாருங்களேன், பயம் வந்துடும். இப்போ இது தொட்டா கர்மா, அது தொட்டா கர்மான்னு ஒன்று, இப்போ எதை தொடுறதுன்னு ஒரு குழப்பம் வருது இல்லை, இது பேர் தாங்க பயம். புரியுதுங்களா? ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அட போடான்னு போயிடலாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அளவாக தெரிஞ்சுக்கிங்க. அது ஜோதிடமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதனால தான் அளவுக்கு மீறலாம் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டாங்க நம்ம. ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா தொழில் ரீதியான மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மீன ராசின்னு சொல்லலாம். ஏன்னா தொழிலில் அவ்வளோ புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். வருமானத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்கும். எப்போதும் பார்த்திங்கன்னா உங்கள் டென்ஷனாகவே இருப்பாங்க. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்க எப்போதும் ஒரு கோவம் டென்ஷன் இருந்துக்கினே இருக்கும். எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியாது. ஏன்னா அந்த வேலையோட பலுனால் எல்லாத்தையும் வேகமாக அவசரமாக முடிக்கணும், டைமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த வேலை பொறுமையாக நிதானமாக செய்யல சொல்லணும். எனக்கு நாளைக்கு வேணுங்க, எனக்கு இன்றைக்கி வேணுங்க, அடுத்த வாரம் எனக்கு முடிச்சாகணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த குறுகிய கால இடைவெளி தான் கொடுப்போம். அப்போ என்னன்னாக்கா தொழிலில் இதுவே ஒரு அழுத்தம், பிஸியாக இருப்பீங்க. அந்த பிஸியாக இருக்கிறது காசு வருமா? கண்டிப்பாக காசு வரும். பணம் என்பது தொழிலில் வரும் சரிங்களா? ஏன்னா பணம் முதலீடுகள் நிறைய ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் எங்களுக்கு இருக்குது. மேலும் என்னென்னாக்கா அதிகமான தொழில் ஈடுபாடால் நிறைய நோயும் வரும். அது என்ன நோய் வருது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ மேலும் என்னென்னாக்கா ஒரு விஷயங்கள் மேலே போகும்போது இன்னொரு விஷயம் உங்களை கீழே இறக்கிறதுக்கு, ஏன்னா நியூட்டன்லாம் அதானே எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் மேலே ஏற ஏற
உங்களை கீழே இறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும். அந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்கும். ஏன்னா இனிமையாக பேசக்கூடிய நபர்களை நம்பிடக்கூடாது. ஆசை வார்த்தை அள்ளி விட்டுட்டு போயிடுவான், கவுத்து விட்டு போயிடுவான். நம்மளை பேச விட்டுட்டு சில பேர் தூண்டி விட்டுட்டு நீங்கள் பேசுறது அப்படியே போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரியான சிறிய அவப்பெயர்கள் ஏதாச்சும் வரும். சரிங்களா? தொழில் வந்து சிறப்பாக இருக்கும், ஆனால் உங்களால் அதை முழுமையாக செய்ய முடிய ஆற்றல் தான் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய ஆற்றலை வளர்க்குறதுக்கு நீங்கள் நிறைய மனதை அமைதியாக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். மனம் வந்து ரிலாக்ஸாக ஹாப்பியாக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் செய்யலாம். இல்லை யோகா, தியானம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் மனதை அடக்கக்கூடிய, இல்லை மனது ரிலாக்ஸ் ஆக்கக்கூடிய. ஏன்னா மனதை அடக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு மன அழுத்தத்தில் இருக்காங்க. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், மனசை அடக்காதையா, அதெல்லாம் அடக்கணும்னா அது இன்னும் அதிகமாகும்னு சொல்லுவேன். கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளை காட்டும் பேரறிவாளிங்க இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல, மனதை யாரும் இப்போன்னு சொல்கிறேன், மனதை யாரும் அடக்க ட்ரை பண்ணாதீங்க. மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மனசை எப்போ ரிலாக்ஸ் ஆகும்னா, ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்ம ஆயில் பாத்தில் இருந்துச்சு. அப்போல்லாம் மனசில் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சியை குளிர வச்சிங்கன்னா மனசு கம்முன்னு பொட்டிப்பா மாதிரி இருக்கும். ஏன்னா சிவபெருமான் ஏன் ருத்ர தாண்டம் ஆடினார், ஆனந்த தாண்டம் ஆடினார், இன்றைக்கி வரையும் புரியாமல் தான் சிதம்பரம் நடராஜரை போய் பார்த்துட்டு வரோம். ஆருத்ரா தரிசனம் போய் பார்ப்பாங்க. எதுக்காக ருத்ரதானம் எப்போ ஆடுவார், எப்போ எப்படி அவர் அமைதியாக்கக்கூடிய ஒரு சூட்சம வித்தை அங்கே இருக்கிறது. அந்த விஷயத்தை யாரும் போய் கற்றுக்கிட்டு வரல. நான் சிதம்பரம் போயிட்டு வந்து ஆருத்ரா தரிசனம் பார்த்தேன், எனக்கு சிவபெருமானோட பரிபூர்ண அருள் கிடைச்சிது. சரி, என்னப்பா அதுக்கு கிடைச்சிது, என்ன பண்ண போகிற, கிடைச்சிது. ஸோ அங்கே வந்து இந்த ஆனந்த தாண்டவத்தையும் ருத்ர தாண்டவத்தையும் எவ்வாறு கையாள்வது அப்படின்ற ஒரு சீக்ரெட் அங்கே இருக்குது. அதை போய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம், இந்த மனம் எனக்கூடிய பாம்பு ஆடும்போது ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஏசி இது ஃபுல்லாக மழை பெய்யும் போது ஏசி ஃபுல் இருக்குது, குளிரும், பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறது, அது ஒரு சுவிட்ச் இருக்கும், ஆஃப் பண்ணால் போதும், ஏசி ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு மறைமுகமாக ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சிதம்பரம் நடராஜரை போய் வழிபாடு செய்வது என்பது நம்ம குறை சொல்லலை. செய்யும் போது இந்த மாதிரி ஆன்மீக சூட்சமங்கள் நிறைய இருக்குது. இதை நாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்றத தான் நம்ம உணர்த்துகிறோம். இங்கே இந்த புத்தாண்டில் இது ஒரு உணர்வாகவே நீங்கள் வச்சுக்கலாம். ஆன்மீகத்துக்குள்ளே இருக்க மருத்துவ சூட்சமங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை கையாளும் போது தான் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவ தத்துவத்தை சீராக வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஓகே, நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போவோம்னா அது மீண்டும் வேறு ஒரு நிகழ்வில் பேசலாம். ஸோ இந்த காலகட்ட மீன ராசிக்கு எப்படி இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஏன்னா திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. திருமண நிகழ்வு இருக்குது, மாமியாரால் ஒரு அழுத்தம் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம், இந்த சொத்தோடு தான் வரப்போகிறாங்க. கண்டிப்பாக மீனராசிக்காரர் திருமணத்துக்கு பார்க்குறேன், கண்டிப்பாக உங்கள் பேரில் அவங்க பேரில் ஒரு சொத்து இருக்கும். அந்த சொத்து வடக்கு பார்த்து கூட இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சொத்து, வீடு, வண்டி நீங்கள் என்னெல்லாம் அடையணும்னு வச்சிங்களா, வரக்கூற மனைவியோ கணவனோ எத்தனை வர போகிறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிச்சது. ஸோ அதோடு தான் வருவாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் மாமியார் தான் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. சரிங்களா? உங்கள் மாமியாரை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக. நான் கைக்குள்ளேன்னா அவங்களோட அன்பை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. சரிங்களா? ஸோ உங்கள் மாமியாரோட அன்பையும் அவங்களே நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் இல்லறம் இன்னும் சிறப்பாக மாறும். வயதான மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா முட்டி வலி வரும். என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா, ஒரே முட்டியில் நரம்பு இருக்குது, இந்த சயாட்டிக்கா நரம்பு சொல்லுவாங்க, இந்த வெரிகோஸ் வெயின், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா தொழில்முறை அரசியல் ஈடுபாடு என்பது இருக்குது. அதனால் என்னென்னாக்கா உடம்புல பித்தம் அதிகமாகும். பித்தம் அதிகமாகும் போது இந்த தலை சுற்றுறது, தலை கிருக்கல் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா முறையாக ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாம் என்னங்க இது எல்லா ராசிக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு, ஏங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். 22 மணி நேரமாக நமக்கு சூரியனே 12 மணி நேரம் தான் இருக்குது. சூரியன் இருக்கும் காலங்கள் மட்டும்தான் வேலை செய்யணும்னு நம்ம பாரம்பரியமே சொல்லுது. நீ உட்காந்து பணம் சம்பாதிக்க நைட் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு
சம்பாதிக்கிற காசை நீ என்ன பண்ணுற, எடுத்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற, இதுக்கு சும்மா இருந்துட்டு போகலாமே. ஸோ அதை தான் புரியும். ஏன்னா நம்மளோட இயற்கை, நம்மளோட வாழ்க்கை முறையும் வாழ்வியல் இயற்கையோட தன்மையை கொண்டு தான் நம்ம முன்னோர்கள் நம்மளோட வாழ்வியலே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த பாரம்பரிய விஷயங்களே நம்மளோட அருமை தெரியாமல் தான் இன்றைக்கி வந்து மருந்து வாங்கி தின்னு இருக்கோம். என்னைக்காவது சிந்திச்சிருக்குமா, நம்ம ஊரில் கடலை எண்ணெய் சாப்பிட்றோம், ஏன் கேரளாவில் தேங்காய் எண்ணெய் சாப்பிட்றாங்க, ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் சாப்பிட்றாங்க, என்னைக்காவது சிந்திச்சிருக்குமா? ஏன் அங்கே என்ன கடலை எண்ணெய் கிடைக்கலையா? ஸோ இதுக்கு பின்னாடி இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல் இருக்குது, விஞ்ஞானம் இருக்கிறது. இதுதான் பாரம்பரியம். ஏன்னா இயற்கையை ஒட்டிய அறிவியல், அந்த அறிவியலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் இருக்கும். கடவுளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா கடவுளோட படைப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுனால ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விலங்கை வாகனமாக கொடுத்துருக்காங்க. பைரவர்னா நம்ம நாயை சொல்கிறோம் இல்லையா, பைரவர்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நாயை குறை சொல்லலை, புரியுதுங்களா? அந்த தன்மை இங்கே இருக்கிறது. இப்போ நம்ம நாயை வச்சு நம்ம பாதுகாப்புக்கு தானே வச்சுக்கிறோம். அப்போ பைரோட தன்மை இருந்தால் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், செய்வின கோளாறுலாம் நம்ம தடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை அறிவியலை புரிந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஆன்மீகம் உங்களுக்கு முழுமையாக பயன்படும், உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். புரிஞ்சிக்கல, வெறும் கற்பூரம் ஏற்றணும், கொஞ்சம் பிரசாதம் கொடுத்த சாப்பிட்டோம், 10 நிமிஷத்துக்கு சாமி பார்த்தோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது என்ன கொடுக்கும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது கொடுத்துருந்தா சொல்லுங்கள். ஸோ அதனால் மீனராசி அன்பருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த அழுத்தம் என்பது, திருமண நிகழ்வு என்பதற்கு, குழந்தை பேருக்காக காத்திருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் எனக்கு குழந்தை பேருக்கு வந்து நிறைய காசு செலவு பண்ணும். நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் என்னக்கா குழந்தை அந்த அனாதை ஆசிரமம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆசிரமத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு உணவளிப்பது, அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது மூலமாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தில் வளர்த்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த காலகட்டம் வந்து ஒரு 6 மாதம், ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் இருக்கும். தூக்கம் இன்மையால் வரக்கூடிய மன அழுத்தம், தூங்கவே முடியாது. என்ன திறந்தீங்கன்னா அப்படியே வேலை தான் ஓடும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. மனதை எவ்வாறு கையாள்வது என்ற தன்மையை ப்ரிப்பேர் ஆக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சமாளிச்சுக்க முடியும். ஏன்னா நன்மைகள் அவ்வளோ இருக்குது. இந்த நன்மையெல்லாம் கிடைச்சா அனுபவிக்கிறதுக்கு வேணும்ல. இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய் காசை சேர்த்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்லான்னு இருக்கும்போது 2 இட்லி மேலே சாப்பிட முடியல. சாப்பிட்டா சுகர் ஏறிடுன்றான், கொலஸ்ட்ரால் வந்துடும்ன்றான். அப்படி எதுக்கு சம்பாதிச்சதுன்ற கேட்டால் ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அது அப்பத்துலேருந்தே நீங்கள் சாப்பிட்டு பழகினா தான் இப்போ சாப்பிட முடியும். திடீர்னு நீங்களாம் சாப்பிட பழக முடியாது நேர்களே. இதெல்லாம் புரியுங்க. வாழ்க்கை என்பது வாழ்ந்துக்குனே வாழணும். சம்பாதிச்சதுக்கப்புறம் வாழ்ந்துக்கலான்னா சம்பாதிச்சு காசு இருக்கும், வாழ்கிறதுக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க. இந்த புரிதலோட இந்த 2026 சிறப்பாக கொண்டாடுங்க. உங்களுடைய அம்மாவோட ஆசீர்வாதத்தாலையும் உங்களோட குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் இந்த 2026 உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளே பெறுது. அரசியலே நீங்கள் வியாபாரமாக செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு புரிதலோடு இந்த 2026 அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றி உங்களுடைய இந்த 2026 புத்தாண்டை அற்புதமான ஆண்டாக மாற்றிக்கங்க. நன்றி, வணக்கம்.